அற்பமான துன்யாவுடைய வாழ்க்கையில் வாலிபர்கள் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தினர்கள் அதிகமானவர்கள் எதிர்கருவியாக இருக்கிறார்கள். ட்ரக்ஸ், மூவிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு 10 சஹாபாக்கள் பேர சொல்ல மாட்டாங்க. இதே ஒரு 10 நடிகர்களோட பேர சொல்லுங்க அப்படின்னா 10 20 நடிகர் பேர சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட துன்யாவில் நாம் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தெளிவாக குர்ஆன்ல சொல்லிட்டான். இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். இந்த மது இருக்கிறது, இந்த சூதாட்டம், இந்த சிலை, இது எல்லாம் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய வேலை. இதனை விட்டு விலகி இருங்கள். விலகி இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறியிருக்கிறார். ஆனால் நாம் இன்று எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? போதைப் பொருட்களில் அதிகமாக வைத்துடைய சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் ஒரே ஒரு தடவை தான் சொன்னார்கள், சமூகங்களுக்கு தடை செய்யப்பட்டது என்று சொன்னார்கள். சொன்னவுடன் சஹாபாக்கள் எல்லா மதுவையும் ஆளாக ஊத்தினார்கள் என்று சொன்னார். இன்று நம்முடைய நிலைமை என்ன? நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளில் முதன்மையான கேள்வி, உன்னுடைய வாலிபத்தை எப்படி நீ செலவு செய்தாய்? உன்னுடைய வாலிபத்தை எப்படி நீ செலவு செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பானே, அப்பொழுது நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்?